இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியா அங்கே ஒரு கனவு தான் கண்டுட்டு இருக்கா. அந்த கனவுல அவள் அழகாக அங்கே பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது மாடியிலேருந்து யாரோ அவளை பார்க்குற மாதிரி இருக்கு. அவள் டக்குன்னு அங்கே மேலே பார்த்ததுமே அங்கே யாரையுமே காணோம். அதுக்கப்புறம் மார்னிங் அவள் எந்திரிக்கும் போது தான் தெரியுது அவள் ப்ரெக்னென்ட்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஹஸ்பண்ட் ஃபேங் இன்னைக்கு வரலையான்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போய் பார்த்தாலுமே சாப்பாடுமே அப்படியே இருக்கு. உடனே அவனுக்கு கால் பண்ணிட்டு அவள் ஏன் நீங்கள் வரலையா நைட்டுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனை பார்த்தா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் லீனா கூட சேர்ந்து அங்கே க்ளோஸாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு சமையல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீ பேசாமல் ரெஸ்ட் எடு, நான் வந்து பார்த்துக்கிறேன், ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் ஃபினிஷ் ஆனால் தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி போட்டுட்டு அவ கூட சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு நம்மளோட ஹீரோ லூ அங்கே வந்துட்டு பப்ல காமிக்கிறாங்க. அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது அவள் பொக்கே டெலிவரி பண்ணுறதுக்காக வர்றாங்க ஹான்ன்ற பர்சனுக்கு. நீ இப்போ வந்து என்ன பிரயோஜனம், நான் கொடுக்க வேண்டிய ஆளே கிளம்பி போயிட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்லிட்டு அவட்ட ரொம்ப அங்கே ரூடாக பேசிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சாரி தான் கேட்க முடியும்னு சொல்லிட்டு சாரி கேட்கும்போது நம்ம லூ அங்கே அதெல்லாமே பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இந்த ஹான் ரொம்பவே ஒர்ஸ்டான பர்சன்ப்பா, எப்போ பார்த்தாலுமே இப்படி தான் எல்லாத்தையுமே பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு திட்டுறாங்க. இப்போ அங்கே ஒரு பர்சன் அவங்க அந்த ஹானோட ஃப்ரெண்டு இந்தாங்க இந்த பொக்கே காசு வாங்கிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தா அவன் நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பே பண்ணதுமே அவ்வளோதான் ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு நம்ம ஹீரோ அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சுடுறான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போனதுமே உன்ன மாதிரி ஆளெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடான்னு சொல்லிட்டு அடிச்சு அவன் அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறான். அப்போங்க நம்ம ஹீரோவை தான் பார்த்துட்ருக்கா. இந்த பர்சனை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன், பட் எனக்கு என்னமோ ரொம்ப நாள் வந்து தெரிஞ்ச ஒரு மாதிரி ஏன் தோணுதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்கா. சரி வா நானே உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ரா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் கோட் எல்லாமே போற்றி விட்டு அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போங்க சரி ஓகே நீ வந்து உங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்து ஹாப்பியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ கேட்டதுமே என் ஹஸ்பண்ட் எங்கள் அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறான், எனக்கு அதே போதும்னு சொன்னதும் நான் அதை பற்றி கேட்கல உன்னோட ஹாப்பியை பற்றி கேட்குறேன்னு சொன்னதும் அவளுக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. ஆரம்பத்தில் என்னமோ ரொம்ப லவ் தான் பண்ணியிருக்கான், போக போக அவனோட பிஹேவியரே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு, பட் அவள் எதுவுமே பேசலை. அப்பாங்க நம்ம அசிஸ்டன்ட் சொல்கிறாரு சார் இப்படி வந்து இடம் வந்துருச்சுன்னு சொன்னதுமே அவள் இறங்க போனால் கார் வந்துட்டு ஓப்பன் ஆக மாட்டுது. அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்து அவளோட ஹஸ்பண்ட் ஃபேங் தான் அங்கே படுறான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா ஹீரோ பக்கம் அங்கே ஃபேஸை திருப்பிக்கிட்டதுமே அவன் உள்ளே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனதோ ஏன் உனக்கு என்ன போகிறதுக்கு இங்கேருந்து விருப்பம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை என் ஹஸ்பண்ட் வந்தார், நான் இப்போ வெளியே போனேன்னா கண்டிப்பாக வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடல, அதனால தான் சொன்னதும் நான் உன்னை இங்கே ட்ரா பண்ணிட்டு தான் போக வந்தேன், உன் கூட சேர்ந்து நான் அஃபேர்லாம் வச்சுக்கலேன்னு சொன்னதுமே அவள் டக்குன்னு இறங்கி அங்கே வேமா கிளம்பி போயிடுறா. ஸோ அப்போ அவளோட கேர்பெயின் ஒன்று கீழே விழுந்ததுமே அதை நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறான். அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, கீழே ஹீரோயின் ட்ரா பண்ணிட்டு இருக்கும்போது மேலேருந்து பார்த்த பர்சன் வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். அப்போ அவங்க வீட்டு ஓனர் வந்து நீ எப்போ வந்து எனக்கு பைசாலாம் கொடுக்க போகிற வீட்டுக்குன்னு சொன்னதுமே நான் நாளைக்கே செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லும்போது அவள் திரும்ப எட்டி பார்த்தா ஹீரோயின் அதுக்குள்ளே போயிட்டா. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் நான் வெளியே சாப்பிட்டு தான் வந்திருக்கேன்னு அவன் சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, பட் அவள் எதுவுமே சொல்லலை. அப்போ அவங்க ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. அப்போ அந்த லீனா இது வந்து ப்ரெக்னன்சியை வந்துட்டு இல்லாமல் பண்ணுற ஒரு மெடிசன் தான், இதை உன் ஒய்ஃப்க்கு நீ கலந்து கொடுத்துரு, அந்த குழந்தை சேர்த்து போயிடும், பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அது என்னோட பேபின்னு சொன்னதும் பட் நீ அவங்க அப்பாவுக்கு எப்போ பார்த்தாலுமே மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்லாம் கொடுத்துட்ருப்பியா, உனக்கு விடுதலை வேணாமா, என்னோட பேரண்ட்ஸ் கூடி சீக்கிரம் வந்து ரெஸ்டாரண்ட்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க, உனக்கே நான் அதெல்லாம் வேணாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே இவனுக்கு பேராசையாக இருது. ஸோ அந்த மெடிசனை வாங்கிட்டு அவனுமே அங்கே வீட்டுக்கு வந்துடுறான். பிறகு நைட் அவன் இந்த மெடிசன் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் மேவா அந்த மெடிசனை ட்ராயரில் வச்சுடுறான். பிறகு எனக்கு அந்த மெடிசன் கையில் கிடைச்சது மீது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு மினி அங்கே கால் பண்ணிடுறா, மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இவளுமே சந்தோஷமாயிட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்கே போகும்போது நான் வந்து குழந்தைக்காக தான் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், பொண்ணா பையனான்னு தெரியாதுல்ல, ஸோ 2 பேத்துக்கான கிஃப்ட் தான் அப்படின்ற செட் அவள் கொடுத்துட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. சரி எப்படி போகுது லைஃப் என்னன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு சரிப்பா நம்ம அங்கே ஹீரோ உட்காந்துட்டு இருக்கோமே அந்த பர்சன் பார்த்தியா பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, நீ என்ன இவரை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்டதோ ஹீரோயின் எதுவுமே பதில் பேச மாட்டா. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்டு இப்போ டைம் ஆயிடுச்சுப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும்போது அங்கே நான் வந்துட்டு பில் பே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. வெயிட்டரை கூப்பிட்டு அங்கே பில் எல்லாமே பே பண்ணுறதுக்கு கேட்டதுமே அங்கே இல்லை மேடம் அவர் வந்துட்டு உங்களுக்கு பே பண்ணிட்டான்னு நம்ம ஹீரோவை காமிச்சதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகி போயிட்டு நீங்கள் வந்து பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து ஸ்கேனரை காமிங்க உங்களுக்கு நான் காசு பே பண்ணுறேன்னு சொன்னதும் இல்லை இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொன்னதும் ஆனால் பம்பு பண்ணி அவங்க காசை பே பண்ணும்போது உன்னோட ஹஸ்பண்டை பற்றி உனக்கு டீட்டெயில்ஸாக தெரியுமான்னு சொல்லிட்டு அவனை பற்றி சொன்னதுமே என் ஹஸ்பண்டை பற்றி உங்களுக்கு என்ன வந்துட்டு தெரிய போகுது,
நீங்கள் என்ன ஸ்டாக்கரா இதெல்லாமே வந்துட்டு பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ அப்படி கூட நினச்சிட்டு போகலாம். பட் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் ஹீரோயின் இது வந்துட்டு சரியில்லாமல் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவனோட நம்பர் அங்கே வந்துட்டு பிளாக் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் சீனில் அவங்க ஹீரோயினுக்காக மெடிசன் கொடுத்ததுமே இன்னைக்காக தான் சத்து மாத்திரைன்னு சொன்னதோ அவள் எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்கல. அதை வாங்கி சாப்பிட்றா. அந்த லீனா கொடுத்த மெடிசன் தான். பட் அவனுக்கு அங்கே கொஞ்சம் கூட கில்ட்டியே இல்லை. என்னடா இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான்னு கூட அங்கே யோசிக்க மாட்டான். பிறகு நம்ம ஹீரோ அங்கே கால் பண்ணி கீழே வர சொன்னதுமே அவள் திரும்ப அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டு எதுக்காக இப்படி எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு இப்படி என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. என்னை பார்த்தா உனக்கு என்ன ரவுடி மாதிரி தெரியுதா? நான் வந்து உன்னை ஸ்டாக் பண்ணுறேன்னா அப்படிலாம் கிடையாது. உன்னோட ஹேர்பின் வந்து என்கிட்ட இருக்கு, அதை கொடுக்குறதுக்கு தான் வந்தேன் அவன் சொல்லி பேசிட்டு இருக்கான். ஸோ இப்போ மெடிசன் இவள் சாப்பிட்டாலே இவளுக்கு ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் வந்திருக்கணுமே, எங்கே ஆளை காணும், வெளியே இருந்தால் பிரச்சனையாயிருமேன்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது இருக்கா. அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. ஹஸ்பண்ட் மட்டும் பார்த்தானா பெரிய பிரச்சனையாயிரும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே நம்ம ஹீரோ இறங்கி இப்போ எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, தள்ளிப்போன்னு சொல்லிட்டு அங்கே அவனை விரட்டி விட்டுறான். பிறகு ஹீரோயின் அங்கே இறங்கி போகும்போது என்னாச்சு நீ ஏன் வெளியே வந்தேன்னு சொன்னதுமே சாப்பிட்டது கொஞ்சம் சேரலப்பா, அதனால தான் வாக்கிங் போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி வா உள்ளன்னு சொல்லிட்டு அவன் இங்கே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினுக்கு அங்கே பெயின் ஸ்டார்ட் ஆகிருது. ஐயோ என்னாச்சு எனக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகும்போது அப்போ அந்த லீனாவோட கையை பிடிச்சிட்டு அவங்க வந்ததுமே நீ யாரையே ஹஸ்பண்டோட கையை பிடிச்சிட்டு வரேன்னு சொன்னதுமே நான் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவர் என்ன கூடிய சீக்கிரம் வந்து மேரேஜ் பண்ண போகிறாரு, அவர் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் நீ சொன்ன, ஆனால் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்கள் அப்பாவுக்கு உனக்குமே அவன் காசு செலவு பண்ணியே ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் அவன் உன்னை வேணான்னு விட்டுட்டான் அப்படின்றத சொன்னதோ அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லவா, உன் வயிறில் சும்மாலாம் பெயினாக கிடையாது, நாங்கள் தான் வந்துட்டு மெடிசன் எல்லாமே கொடுத்தோம், அதனால தான் உனக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிட்டு இருக்கு. இழுத்துட்டு வந்து பெட்ல தள்ளி விட்டு இப்போ நீ ஒழுங்கா வந்துட்டு இப்போ கையெழுத்து போட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோமே உங்க அப்பாவையும் நாங்கள் போட்டு தள்ளிடுவோம்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டும் போது அவள் ரொம்பவே பயந்து போயிட்டு வேமா அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறா. நம்ம கழிச்சு காமிக்கிறாங்க ஹீரோயின் தன்னோட கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அங்கே ஒரு வெயிட்ரஸ் வந்து அவர்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துட்டு பேசினதுமே இதெல்லாம் எதுக்காக நீங்கள் எனக்கு பண்ணுறீங்கன்னு சொன்னதும் அங்கே லூஸார் தான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு ஹீரோவை கையை காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்க கால் பண்ணி என் பக்கத்தில் வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடும்போது தான் புரியுது அவளோட கிளைண்ட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே அவள் போயிட்டு இருந்தா அந்த லீனாவும் அந்த ஃபேங்குமே வர்றாங்க. ஃபேங் அவளை பார்த்துட்டு பேசணும்னு சொல்லிட்டு போகும்போது இவ கையை பிடிச்சிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவட்ட எதுக்காக பேச போறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. பட் இருந்தாலும் அவன் வேமா ஹீரோயினோட கையப்பை எங்க வந்து பிடிச்சிட்டு பேச ட்ரை பண்ணதுமே நம்ம ஹீரோ வந்து அவளை அப்படியே தூக்கிட்டு நீ ஒழுங்கா அவட்ட இருந்து விலகிடு, அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே எதுவுமே பேசலை, இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அமைதியாக கூட சேர்ந்து போயிடுறான். பிறகு அவன் காரில் கூட்டிகிட்டு போனதுமே நீங்கள் இப்போ எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட வீட்டுக்கு தான் சொன்னது, உங்களோட வீட்டுக்கு என்ன இருக்குது, இப்போ கார்லேயே உட்காந்து நம்ம டீல் பேசிக்கலாம், நீங்கள் வேணுக்குனே தானே என்னோட டிசைன்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணீங்க என்னை மீட் பண்ணணுன்றதுக்காகன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இதில் ஒன்றும் மிஸ்டேக் கிடையாது, இப்போ வீட்டுக்குள்ளே தான் போய் ஆகணும், அப்படின்னா தான் கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்ண முடியும்னு சொன்னதும் விருப்பமே இல்லைனாலும் வேறு வழி இல்லாமல் அங்கே உள்ளே போயிட்டு சரி ஓகே இந்தாங்க நீங்கள் வந்துட்டு சைன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுமே அவன் டக்குன்னு வந்துட்டு அந்த பேப்பர்லாம் தூக்கி போட்டுட்டு ஹீரோயினை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. எதுக்காக நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு, நீ அந்த ஃபேங்கை ரிவெஞ்ச் எடுக்கணும்னா நான் உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ பேசாமல் என் கூட சேர்ந்து ரிவெஞ்ச் எடுக்கலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் அவள் அமைதியாக பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. அதை பற்றியே யோசிச்சுட்டேக்கா. அப்போ அந்த ஃபேங் அங்கே வர்றா. நீ பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க, நான் பண்ண தப்பு எல்லாமே எனக்கு வந்து ரியலைஸ் ஆயிருச்சு, நீ இன்னுமே என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், இந்த உனக்காக வந்துட்டு நிறைய பணம் கொண்டு வந்திருக்கேன், இதை வாங்கிட்டு என்கிட்ட ரிட்டர்ன் வந்துருன்னு சொன்னதும் பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ சீப்பாக வடா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அந்த பணத்தை எல்லாமே தூக்கி மூஞ்சில் எரிச்சு அவனை அசிங்கப்படுத்திடுறா. ஸோ அவனுமே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோயின் நம்ம லூவை பற்றி தான் யோசிக்கிறா. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு லைட்டரை வச்சு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். ஃப்ரெண்டு என்ன பாச்சு, என்ன வந்து பிரச்சனை உனக்கு, ஏன் ஒரு மாதிரியா வந்து சேடாக இருக்குன்னு சொன்னதும் பிஸ்னஸை பற்றி தான் பிரச்சனைன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு என்னன்னு சொல்லு, நான் வந்து ஹெல்ப் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே நீ வந்து ட்ரிங்க் பண்ணும்போது பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா, நான் மட்டும் பொண்ணாக இருந்தேன்னா கண்டிப்பாக உன்னை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணி விடுறா. அதை பார்த்தது அவனுக்கு
அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு. உடனே என்னடா மூஞ்சி பிரகாசமாகுதுன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே ஃபோனை பிடிங்க வந்து பார்த்தா அவன் வந்துட்டு மேரேஜுக்காக வந்து ஒத்துருந்துருக்கா. ஸோ அவளோட ப்ரொஃபைல் எல்லாமே பார்த்ததும் ஏன் இந்த பொண்ணு தானே அன்னைக்கு நம்ம கிளப்பில் பார்த்தது அப்படின்ற செட்டுங்க கேட்கும்போது ஆமாம் ரொம்ப வருஷமாக நான் அவளை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் சொல்கிறான். அங்கே பாஸ்டில் நடந்ததை அவன் சொல்கிறான். அங்கே ஆரம்பத்துலேருந்தே அவளை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்த ஒவ்வொரு நாளுமே பார்த்துட்டே இருப்பான் போல். அதை பற்றி ஹாப்பியாக யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு அவன் அப்படியே வந்துட்டு ரொம்ப ட்ரங்காகி உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. என்ன நீ பண்ணிட்டுருக்க பக்கத்தில் நெருங்கி வந்து உட்கார் அப்படின்ற செட்டு கூப்பிடும்போது நீ இப்போ எதுக்காக நீங்கள் கூப்பிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. நீ வந்துட்டு ஓகே சொல்லிட்டேன்னா என் பக்கத்தில் வந்து உட்காரதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது. ரொம்பவே பேட் நியூஸ் தான். வேகமாக விழுந்துடுச்சு. 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. ரொம்ப அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே டாக்டர் வந்து சொல்கிறாரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபேங் தான் இங்கே வந்தாருமா வந்து அவங்க பேச்சை கேட்டுட்டு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் ஹீரோயின் செம கடுப்பாய் போயிட்டு வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கா. இன்னைக்கு கண்டிப்பாக அந்த ஃபேங்கை நான் கொலை பண்ணாமல் விட மாட்டேன். அவன் வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போகும்போது நீ வந்து அவனை பழி வாங்கணும்னு நினச்சேன்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. நீ பேசாமல் என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் என்னால் முடியாது நான் இப்போ அவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுமே இவன் வம்பு பண்ணி வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வெட்டிங் சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குது. இதுக்கு ஒரே வழி என்னன்னா நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும். உன் மேலே நான் நம்பிக்கை வச்சிருக்க மாதிரி நீ என் மேலே நம்பிக்கை வச்சேன்னா தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீ என்ன ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ நான் வந்துட்டு நம்புறதுக்கு வேறு ஆளே கிடையாது. நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உன் மேலே நம்பிக்கை இருக்குது. எனக்கு இப்போ வரைக்குமே நீங்கள் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதுமே நான் கண்டிப்பாக அந்த ஃபேங்கை இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. அவன் இந்த கண்ட்ரிலே வந்துட்டு இருக்க மாட்டான். அவனை அடித்து வெளியே தூக்கி போகிறேன்னா இல்லைன்னு பாருன்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போங்க மினி உன்னோட பேரண்ட்ஸை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குப்பா. அந்த ஃபேங் வந்துட்டு சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு தான் தோணுது. பட் நீ வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சரை போய் மேரேஜ் பண்ணியிருக்க. கொஞ்சம் நீ சேஃப்டியாக இரு. ஏதாச்சும் பிரச்சனை ஆயிராமா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் கொடுத்துட்ருக்கா. ஹீரோயின் ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அங்கே வரும்போது ஹீரோ அவளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நீ இப்போ என் கூட சேர்ந்து கிளம்பி வா சாப்பிட போகலான்னு சொன்னதுமே இன்னைக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கேவே சாப்பிட வேண்டியதாகிடுச்சுப்பான்னு சொன்னதுமே பரவாயில்ல அப்படின்னா நம்ம வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க காரில் உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட் எல்லாமே போட்டதுமே அவனவே அவள் பார்க்கும்போது நீ என்னை எவ்வளோ நேரம்னாலும் பார்க்கலாம் நான் உன்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்ற சொன்னதும் அவள் டக்குன்னு அங்கே வந்துட்டு திருப்பிக்கிறா ஃபேஸை. அதுக்கப்புறம் இந்தாங்க உங்களுக்காக டிசைன்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இதை ரெடி பண்ணியிருக்கிறதுக்கு நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க. இதில் உட்காந்து பொறுமையாக அதை பார்க்கணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு எந்த பொண்ணை வேணுனாலும் மேரேஜ் பண்ணியிருக்கலாம். என்னையே நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னதும் எனக்கு என்னோடய லைஃப் வந்துட்டு சிம்பிளாக ரொம்பவே நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னதும் பட் என்ன சூஸ் பண்ணீங்க நீங்கள் தப்பு பண்ணலையா அப்படின்ற சொல்லி கேட்கும்போது அப்படி கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே ஒரு ட்ரெஸ் ஷாப்க்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி அவங்க போட்டுட்டு வர சொல்லிகிட்டே இருக்கான். பட் அவனுக்கு எதுவுமே பிடிக்க மாட்டுது. அவன் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து வேண்டாம் வெறுப்பு அங்கே போட்டுட்டு வந்து நிற்கிறா. பட் அவனுக்கு அந்த ட்ரெஸ் அங்கே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டான் அவன். இது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். கூடன்னு சேர்த்து அவங்க கிளப்புக்கு கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அங்கே இருக்க சிலர் வந்து காசப் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப நர்வஸ் ஆனதுமே நான் இருக்கேன் உன் பக்கத்தில் நான் உன்னோட ஹஸ்பண்ட் நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு பயமாக அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுத்துக்கிறான். அப்போ அங்கே ஹார்னுக்கு வந்துட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீ உண்மையிலே அவ்வளோ போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டியான்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருமே காம்படிஷன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். 2 பேருமே சேர்ந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு பர்சனை அவனை வந்து கிஸ் பண்ணிட்டு இது உனக்கு லக்கி கிஸ்ஸாக இருக்கும் நீ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ ஜெயிச்சிருவேன்னு சொல்லும்போது அதே மாதிரி அங்கே வந்துட்டு ஜெயிச்சதுமே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு ஆட்டிடியூட் காமிக்கிறான். ஹீரோயின்ட்ட எனக்கு தண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டதுமே அவளுமே அங்கே பக்கத்தில் தண்ணி கொண்டு வந்ததும் வேகமாக பிடிச்சி அவளை கிஸ் பண்ணிவிட்டு நீ தான் இப்போ எனக்காக ப்ளே பண்ண போகிறேன்னு சொன்னதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க என்னால் வந்துட்டு இதெல்லாமே ப்ளே பண்ண முடியாது எனக்கு இது தெரியாதேன்னு சொன்னதுமே அதான் நான் இருக்கலன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ப்ளே பண்ணால் அதை வந்துட்டு ஈஸியாக வின் பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக எனக்கு எப்போ பார்த்தாலுமே நீ ஹெல்ப் பண்ணுறதுக்காக வர்றப்பா அப்படின்றத சொன்னதும் ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஹாப்பியாகிட்டு சிரிச்சதுமே ஃபைனலாக நீ சிரிச்சிட்ட அப்படின்றத சொன்னதும் பட் திரும்ப அவங்க அப்செட் ஆனதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்துட்டு என்ன எதுவும் பண்ணாமல் இருக்கேன்னு பார்க்குறியா பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சின்னு சொல்கிறான். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அங்கே நம்ம லூ கம்பெனியோட நீ வராங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஃபேங்கை தான் அவங்க பிளான் பண்ணி அங்கே வந்துட்டு ஏற்பாடு பண்ணி இருந்திருக்காங்க.
ஸோ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நக்கலா என் கேபினுக்கு நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அங்கே ரூமுக்கு போனதுமே ஹீரோயின்ட்ட நான் தான் உன்கிட்ட சொன்னேன் எனக்கு திரும்ப வாய்ப்பு கொடுன்னு, நீ ஆனால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்ட. பார்த்தே இல்லை இன்னைக்கு லூ கம்பெனியோட பிரசிடெண்ட்டாக நான் வந்து உட்காந்துருக்கேன்னு சொன்னதும் என்னோட பேரண்ட்ஸ்க்கு சாவுக்கு காரணமான உனக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேனாடான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ எதுவுமே தப்பு பண்ணலப்பா, அவங்ககிட்ட நம்ம டைவர்ஸை பற்றி தான் பேசினேன், அவங்க செத்து போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னதும் ஃபேஸில் தண்ணியை தூக்கி ஊற்றிட்டு சண்டை வந்துடுது. நம்ம ஹார்ன் வந்துடுறான். ஹார்ன் வந்ததுமே அங்கே நம்ம லூட்டதுமே அவன் ரொம்ப ஹாப்பி அவன்கிட்ட போய் பேச போகும்போது நம்மளோட சூப்பரான ஒரு டிசைனர்னால் அது நம்ம ஜியா தான், ஸோ அவங்க தான் வந்து இதோட ஹெட்டாக இருக்க போகிறாங்க அப்படின்ற சொன்னதும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கேட்டு நடன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே போக சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வெளியே வந்துட்டு லூ உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னால் நீ போன்னு சொன்னதுமே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அந்த ஃபேங்கை நான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ அவன்கிட்ட வந்து விலகியேறு, இப்போ வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே ரூமை கட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். பிறகு அந்த ரூமில் பார்த்தா அங்கே டிசைன்ஸ் எல்லாமே அவங்க வந்துட்டு அவள் பண்ணது எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிச்சேக்கா. நம்ம ஹீரோ அவ்வளோ போய் கிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம ஹீரோனோட டிசைன்ஸ் எல்லாமே அங்கே ரூஹி பார்த்துட்டு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பாராட்டும் போது ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஃபாங் இன்னைக்கு முக்கியமான வந்துட்டு ஒரு மீட்டிங் இருக்குது, நீ என் கூட சேர்ந்து வான்னு சொல்லிட்டு அவன் இங்கே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே போய் பார்த்தா அங்கே அந்த கிளைண்ட் எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை ட்ரிங்க் பண்ண சொன்னதுமே என்னால் அதை பண்ண முடியாதுன்னு சொன்னதும் இந்த ட்ரிங்க் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நீ பண்ணி தான் ஆகணும் பிஸ்னஸ்க்காக, நீ முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னதும் அவள் வேறு வழி இல்லாமல் அங்கே ட்ரிங்க் பண்ணுறா. பட் அதுக்குள்ள அவன் ட்ரக்கை கலந்து விட்டுருக்கான். ஹீரோயின் மயக்கமானதுமே அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ஐடியா பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடறான். நம்ம ஹீரோ ஆளை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே தேடி வந்தா இப்படி வந்துட்டு வேற ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்றத சொல்லிட்டு கார்டை கொடுத்ததுமே வேமா அவன் அங்கே கிளம்பி போயிடுறான். அவன் மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாதுமே போட்டு அடின்னு அடிச்சு அவன் அங்கேருந்து இழுத்துட்டு போக சொன்னதும் ப்ளீஸ் என்னை மன்னிச்சு விட்டுருங்க நாமே சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது அவளுக்கு தண்ணி எல்லாமே கொடுத்துட்டு நேற்று நீ ரொம்பவே ட்ரக்காக இருந்தான்னு சொன்னதும் அதில் என்னோட மிஸ்டேக் இல்லைப்பா அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே நீ ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு கிளம்புன்னு சொல்லும்போது அவள் எந்திரிச்சு அவளுக்கு தலை சுற்றுது. இன்னுமே டக்குன்னு அப்போ நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு நேற்று நைட்டு நீ ரொம்ப கஷ்டப்பட்டே இல்லை, இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது, உன்னை நல்லா கேர் பண்ணிக்கிருவேன், உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனால் அப்போ அங்கே ரூஹி சொல்கிறாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துப்பா, ஃபேங்கோட மைண்டே சரியில்லை, ரொம்ப டென்ஷனாக இருக்காருன்னு சொன்னதும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற செட்டு உள்ளே போய் பார்த்தா ரொம்ப இன்ஜுரி ஆகி கழுத்தெல்லாமே கட்டு போட்டு அங்கே படுத்து கிடக்கான். ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயின் உட்காந்துட்டு அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. ஒரு மனுஷன் அடிபட்டு போய் கிடந்தா நீ இப்படி பல்ல காமிப்பியான்னு சொன்னதும் நீ என்ன பாவம் பண்ணையோ அதுக்கு தானே உனக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத அவ சொல்கிறா. வீடியோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் அதை லீக் பண்ணாமல் இருக்கணும்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும்னு சொன்னதும் நீ என்ன வந்துட்டு பண்ணணும்னு நீ இப்போ எதிர்பார்க்குறேன்னு சொன்னதும் வேற ஒன்றும் கிடையாது, இந்த கம்பெனியில் வர பெரிய ப்ராஜெக்டை நான் தான் பார்த்துக்குவேன்னு சொன்னதும் இதெல்லாம் நீ லூக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் புரிஞ்சா சரி அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து போயிடுறா. பிறகு அங்கே அவன் கிளம்பி போயிட்டு இருந்தா இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவுமே ஹீரோ கால் பண்ணிட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றான். பிரச்சனை அவங்களையும் டக்கு நீ வந்துட்டு காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கோன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே காருக்குள்ளே வேமா அங்கே வந்துட்டு ஏறி உட்காந்து அவனோட முன்னாடியே கிராஸ் பண்ணி போயிடுறா. பிறகு அப்போ இங்கே மீட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. சரி நான் என்னோட அம்மா உன்னை இன்னைக்கு மீட் பண்ண வைக்கணும்னு சொல்கிறான், என்னை ஏற்றுக்குவாங்களான்னு சொன்னதும் ஒன்றும் பயப்படாதான்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோவும் ஹான்மே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பாங்க சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா என்னை ரொம்ப அடித்து டார்ச்சர் பண்ணுவாங்கப்பா, ஏன்னா நான் ஒழுங்காக வந்துட்டு மார்க் வரல அது இதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே என்னை திட்டிட்டு தான் இருப்பாங்கன்னு சொன்னதும் அப்போ இப்போயுமே அவங்க அம்மா வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, நீ என்ன அந்த பொண்ணை வேணான்னு விட்டுருவியான்னு சொன்னதுமே அதை எப்படி நான் விடுவேன், அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு ஆகணும், அவளை போய் பிடிக்காம இருக்குமா அப்படின்றத அவன் சொல்கிறான். அதே மாதிரி அங்கே வீட்டுக்கு அவளை நைட் போல் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அவங்க அம்மா அங்கே நின்றுட்டு இருக்கும்போது இது என்னோட பொண்டாட்டிமான்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இவன் வந்து நம்மளோட ஸ்டாண்டுக்கு இல்லைன்றது உனக்கு என்ன புரியலையா, எதுக்காக நீ இவ்வளோ போய் மேரேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு நான் இவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், இவ தான் உங்கள் மருமக, இதை மாற்ற முடியாது, இவளுக்கு ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் மிஸ்கேரேஜுமே ஆயிருக்கு, பட் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்காலோ அதான் முக்கியம்னு அவன் சொல்கிறான். அவங்க கண்டிப்பாக என்னால் இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் அவங்களுக்காக இதை நானே டிசைன் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸ் எல்லாமே அங்கே பண்ணி கொடுக்குறா. பட் அவங்க ரொம்ப கோவம் ஆகிட்டு அதை கீழே தள்ளி விட்டதுமே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அதை எடுக்க போகிறப்ப நீ ஏன் அதை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறமே என்னோட லைஃப்பில் முந்தி மாதிரியே நீங்கள் தலையிடணும்னு நினைக்காதீங்க, அது நடக்காதுன்னு சொன்னதும் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க.
பிறகு அவங்க மாடியில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோமே, என்னாச்சு எதுக்காக அவ்வளோ கவலையாக இருக்கேன்னு சொன்னதும், உங்கள் அம்மா சொன்னது கரெக்ட் தானேப்பா, உனக்கு நான் கரெக்டான மேட்ச் இல்லைன்னு சொன்னதுமே, யார் சொன்னது எனக்கு நீ கரெக்டான மேட்ச் இல்லைன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கிடையாது, நீ பர்ஃபெக்டான ஒரு பொண்ணு அப்படின்றத அவன் சொல்கிறான். எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு, அது போதும் அப்படின்றத சொல்லிட்டு, வா நம்ம இப்போ தூங்கலான்னு சொல்லிட்டு அவளங்க உள்ளே தூக்கிட்டு போயிடுறான். இங்கே வீட்டில் பார்த்தா இந்த பாங்க ஃபேஸ் எல்லாமே கண்ணாடியில் பார்த்துட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது, லீனா வர்றா, உனக்கு எப்படி இவ்வளோ தூரத்துக்கு அடியாப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீதான் சொல்லிட்டு அவட்ட போய் கோவப்படுறான். அவள் வந்துட்டு என் பொண்டாட்டியாக இருக்கப்ப எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீ என் லைஃப்பில் வந்த பிறகு எல்லாமே நாசமாயிடுச்சுன்னு சொன்னதும், நீ என்கிட்ட முந்தியில் இப்படி பிஹேவ் பண்ணதில்லை, இப்போ என்ன இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்காக ஒரு பிள்ளைய கூட பெற்றுக்கொண்டால கொடுக்க முடியலன்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, டாக்டர்கிட்ட பார்த்தோம் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு குழந்தை பெற்றுக்க முடியும் தானே சொன்னாங்க, கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, உன்னால் நீ அமைதியாக இருக்க முடியாதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இருந்தாலுமே கோவமாயிட்டு அவளை போட்டு அங்கே அடிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே எங்கள் ஆஃபீஸில் ரூஹி, நீ வந்துட்டு இந்த கம்பெனியோட இப்போ மேனேஜராகவுமே ஆகிட்டேப்பா, எப்படி வந்துட்டு இவ்வளோ ஈஸியாக சக்ஸஸ் எல்லாமே கிடச்சிச்சின்னு சொன்னதும், அந்த பெரிய ப்ராஜெக்டை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன், ஸோ அதனால தான் எனக்கு இப்படி ஒரு பொசிஷன் கிடச்சிருக்குன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே உள்ள அந்த லீன் அங்கே கோவமாயிட்டு வந்ததுமே, நீ நான் கூட பண்ணாமல் எப்படி உள்ளே வருவேன் ரூஹி கோவப்படும் போது, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்காக நீ வந்திருக்கேன்னு சொன்னதும், என்னோட வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கு காரணமே நீ தான், உன்னால தான் ஃபேங் என்கிட்ட வந்து விலகி போயிட்டுருக்கான்னு சொன்னதும், என்கிட்ட வந்து நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம உன்னோட ஃபேங்கை போய் நீ சமாளின்னு சொன்னதுமே, நீ இப்படி பண்ணுற வசதானே இப்படி நடக்குதுன்னு சொன்னதும், எனக்கு யார் யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நான் சரியான பதிலடியை கொடுக்காம மட்டும் விட மாட்டேன். ஸோ நீயும் உன்னோட ஃபேங்குமே பார்த்து இருந்துக்கோங்க, நீ வந்துட்டு இப்போ ஏன்ட்ட வேஸ்ட்டாக வந்து பேசிட்டு இருக்காம அவனை போய் ஒழுங்காக வந்துட்டு வச்சுக்கோன்னு சொல்லும் போது, அவள் கோவப்பட்டு அடிக்க போகிறப்ப ஹீரோயின் கையை வந்து பிடிச்சி விடுறா. ஏன்ட்ட வந்து உன்னோட ஸ்ட்ரென்த்தை காமிக்காதா, அவன்கிட்ட காமிச்சு அவனை கைக்குள்ளே வச்சுக்கோ பாரு, ஏன்னா உங்களை நான் ஒரு வழி பண்ண போகிறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு வீட்டில் அங்கே நம்ம லூட் அவங்க ஃப்ரெண்டு, நான் வந்து ஃபேங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கேன், அவன் என்னென்ன ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே அதெல்லாமே நம்ம ஹீரோ வாங்கி பார்த்துட்டு, இது எல்லாத்தையுமே பத்திரமா வைக்கணும், கண்டிப்பாக அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னு சொல்லும் போது, என்னப்பா எப்பயுமே நீ ரொம்பவே ஹாப்பியாக இருக்க, ஏன்னா உன் பொண்டாட்டி உன்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்குறாங்களான்னு சொன்னதும் சிரிச்சுட்டு ஜியா வந்துட போகிறான், நீ வந்துட்டு கிளம்பு அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வந்ததுமே அப்பாங்க அவங்க ஃப்ரெண்டுமே, நீங்கள் வந்துட்டு என் ஃப்ரெண்டு நல்லா பார்த்துக்கோங்க அது இதுன்னு சொல்லிட்டு பேசுனதும், உன்னை போன்னு சொன்னால் நீ கேட்க மாட்டியா, கிளம்புடான்னு சொல்லிட்டு வெத்திட்டான். பிறகு அந்த லீனாட்ட அங்கே ஃபாங் ரொம்ப கோவமாயிட்டு, இன்னைக்கு வந்து நீ அவளை ஆஃபீஸில் மீட் பண்ண போனேன்னு எனக்கு தெரியும், உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமானதுமே, எவ்வளோ நாள் நீங்கள் என்கிட்ட அந்த விலகை ஓடிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படும் போது, நான் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்கிறேன் கேட்டுக்கோ, ஒழுங்கா நீ வந்துட்டு இந்த விஷயத்துலேருந்து விலகிரு, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு அந்த ஃபேங் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு போக போகிறோம். அங்கே உன்னோட டிசைனை வச்சு நான் வந்து பெரிய லெவலுக்கு ஃபேமஸ் ஆயிடுவேன்னு சொன்னதும், நான் அந்த பார்ட்டியில் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு வேற உனக்கு நினைப்பு இருக்கான்னு சொன்னதுமே, நான் உன்னோட பாஸ், நான் சொல்கிறதா நீ கேட்டாகணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கான். பிறகு ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்டு, நம்ம வந்துட்டு விரிச்சு வச்ச வலையில் அவனாவே வந்து மாட்டிக்கிட்டான்ப்பான்னு சொன்னதுமே, இன்னைக்கு பார்ட்டியில் ஜியாவுக்கு தான் வந்துட்டு எல்லா மரியாதையும் கிடைக்க போகுது, அவன் எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்பட போகிறான் பாருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கு போனதுமே எல்லாருமே அவன்கிட்ட ஹாப்பி ஆகிட்டாங்க, வெல்கம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நல்லா டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய இன்வெஸ்டர் வராரு. ஸோ அவர் வந்ததுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாரு. அப்போ அவன் நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ அவர் என்னோட பேரை சொல்லுவார், இதோட முக்கியமான பர்சனாகவே மாற போகிறேன் நான், பாரு நான் எவ்வளோ ஃபேமஸ் ஆக போகிறேன்னு சொல்லும்போது அவங்க சிரிச்சிட்ருக்கா, ஏன்னா அவளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இவன் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு, இது இந்த டிசைன்ஸை உண்மையிலே பண்ணது நம்மளோட ஜியா தான் சொல்லிட்டு அவளுங்க ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு பாராட்டிட்டு அங்கே பேசுனதுமே அதை பார்த்துட்டு இவனுக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆயிடுது. பிறகு அவங்க அப்பாவோட சமாதிக்கு போய் அங்கே ஃப்ளார் எல்லாமே வச்சுட்டு, என்னோட செகண்ட் ஹஸ்பண்ட் லூ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருப்பா, அவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணா, நான் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. ஸோ அது எல்லாத்தையும் எங்கள் மினி கேட்டுட்டு, நீ என்ன அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது, அங்கே மாதிரி கிடையாதுல்ல, அவர் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு, என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவள் சொல்கிறா. பிறகு நியூஸ் எல்லாமே ரொம்ப வைரல் ஆகுது, ஹீரோயின் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, அதை பார்த்துட்டு இந்த லீனாக்கு ரொம்ப வைத்தறிச்சல் ஆகிட்டு, அவள் இருக்க இவ்வளோ தூரத்துக்கு ஃபேமஸ் ஆகிட்டுருக்கா, நான் அவளை வந்துட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. நைட் போல் ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டு இருந்தா, அவளை கிட்னாப் பண்ணி ரவுடிங்க தூக்கிட்டு போயிடுறாங்க.
கண்ண முழிச்சு ஹீரோயின் பார்த்தா முன்னாடி நிற்கிறது லீனா தான். இப்போ எதுக்காக என்னன்னு வந்து நீ கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்க? உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னால தான் என் லைஃப் எல்லாமே ரொம்ப நாசமா போயிட்டுருக்கு. அதனால தான் நீ இருக்க சக்ஸஸ் ஆயிட்டுருக்க. அந்த ஃபேங்மே என்னை விட்டு விலகி போயிட்டுருக்கான். என்னால் கண்டிப்பாக இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நான் உன்னை கொலை பண்ணிடுறேன். எல்லாமே சரியாயிடலன்னு சொன்னதும்போது, ஆனால் நான் வந்துட்டு உன்னை இப்படியே விட்டுருவேன்னு நினைக்கிறியா? நீ வசமாக நீயே வந்து மாட்டிக்குவேன்னு சொல்லும்போது, நான் தான் பண்ணேன்னு உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு நீ இப்போ அங்கே போகணுமேன்னு சொல்லும்போது அவளோட பேரண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோவுமே காட்ஸோட சேர்ந்து அங்கே வந்துடுறான். அதை பார்த்துட்டு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவளை கிட்னாப் பண்ணும்போது ஹீரோயினோட காட்ஸ் வந்து அடித்து போட்டுட்டு அந்த ரவுடிங்களை பிடிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோயின் உங்களை யார் அனுப்பி வச்சாங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ ஒழுங்காக அவங்ககிட்ட கால் பண்ணி எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறா. என்ன சொல்கிறனோ அதுபடி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா. அப்போ அவங்க ரெக்கார்டிங் எல்லாமே போட்டு காமிச்சது இவ பேசுனது எல்லாத்தையுமே. அதை பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, என்ன இதெல்லாமே உனக்கு தான் இங்கே பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதனால நாங்கள் வந்தோம். ஆனால் எல்லாமே வந்துட்டு தலைகீழாக நடந்துட்டுருக்கு, என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, அப்போங்க நம்ம ஹீரோ உங்கள் பொண்ணு பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டுருக்கா, அதுக்கான பனிஷ்மெண்ட் அவளுக்கு கிடைக்கணும்ல, அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க ஹீரோயினா, அவளுக்கு அங்கே வாமிட்டாக வந்துட்டு இருக்கோமே. அப்போ ரூஹி என்னாச்சு உனக்கு, ஏன் வாமிட்டாக வருதுன்னு சொன்னதும், என்னாச்சுன்னே தெரிலப்பா, இப்போ கொஞ்ச நாளாகவே ஒரே வாமிட்டாக வந்துட்டு இருக்குன்னு சொன்னதும் அவளுக்கு டவுட் ஆயிடுது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளான்னு. சரி ஓகே நீ போய் வந்துட்டு ஒரு வாட்டி டாக்டர் செக் பண்ணி பாருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே ஹாஸ்பிட்டல் போகிறா. அங்கே வந்து அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகிடுது. அவள் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வரும்போது நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே நான் சும்மா செக்கப் தான் வந்தேன்னு போய் சொல்கிறா. பட் அவங்க ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்ததுமே கன்சீவாக இருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. இதை நீ லூக்கு என்ன சொன்னியா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் சொல்லலைன்னு சொன்னதும் நீ ஒன்றும் சொல்ல தேவை கிடையாது, நானே சொல்லிக்குவேன்னு சொல்லிட்டு வேமா அவங்க கிளம்பி போகிறாங்க. நைட்டு வீட்டுக்கு வந்ததுமே அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு உன்னை நல்ல விதமாக நான் பார்த்துக்குவேன், இதுக்கப்புறம் முந்தைய விட நான் கேர் பண்ணிக்குவேன்னு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டுமே இன்னைக்கு நைட்டு வந்து நடக்க போகிற பார்ட்டியில் அந்த ஃபேங்கை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும், இதுக்கப்புறமே அவனை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுமே கண்டிப்பாக நம்ம வந்துட்டு எல்லா ப்ரூஃபையுமே வச்சே வந்து பண்ணிடலாம் அவனை. என்னோட பொண்டாட்டியோட ஆசையுமே நான் நிறைவேற்ற போகிறேன் இன்னைக்கு. அவளோட ஆசையே அந்த ஃபேங்கை வந்து ட்ரெஸ்ட்ரை பண்ணணுன்றது தான். அதை இன்னைக்கு நிறைவேற்றி நான் கொடுத்த வாக்கை வந்துட்டு நிறைவேற்ற போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் பெரிய பார்ட்டி நடக்குது. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய வந்துட்டு பிஸ்னஸ் மேனாக மாறிட்டீங்க, உங்கள் பிஸ்னஸ்மே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசினதும் அவன் என்னமோ தன்னால் வந்துட்டு முன்னுக்கு வந்த மாதிரி ரொம்ப ட்ராமா பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே ரொம்பவே செமையாக ஸ்பீச் எல்லாமே கொடுத்துட்ருக்கான். பட் அங்கே சில ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வேகமாக ஓடி வந்து உங்கள் மேலே இப்போ கேஸ் கொடுத்துருக்காங்க, உங்களோட எக்ஸ்-ஒய்ஃபை நீங்கள் அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க, குழந்தையுமே கொலை பண்ணியிருக்கீங்க, இப்போ கரண்ட்டில் இருக்க ஒய்ஃபையுமே நீங்கள் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்களாமேன்னு சொன்னதும் எல்லாருமே அந்த வீடியோஸ் எடுத்ததுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள், அப்படிலாம் இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே அங்கே உள்ளே என்ட்ராகுறாங்க. அதை பார்த்துட்டு இது எல்லாமே உங்களோட வேலை தானேன்னு சொன்னதும் நாங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ணலப்பா, நீ பண்ணதுக்கான பலன் தான் கிடச்சிருக்கு, பட் உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, உன் பொண்டாட்டி லீனா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு சொன்னதும் என்னோட கேரியரவே நீ ட்ரெஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே போலீஸுமே வந்துடுறாங்க, அவங்கள நீங்கள் ரொம்ப அடித்து டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு. அதை பார்த்துட்டு இவன் பயந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட போகும்போது வேகமாக அவனை அரெஸ்ட் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோ எல்லார் முன்னாடியும் வச்சு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான், இவன் என்னோட லீகல் ஒய்ஃப், நான் எப்போயும் அவளை மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எல்லாருமே ரொம்பவே கங்க்ராச்சுலேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நைட் தூங்கிட்டு இருந்தா ஹீரோவை பார்த்து நீ என்னை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது, பட் ஆனால் இதுக்கப்புறமே நான் உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, நான் கண்டிப்பாக உன்னை விட்டு போய் தான் ஆகணும் பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி. பேபி வந்துட்டு பிறக்கிறதுல ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா அது கண்டிப்பாக என்னால் தாங்க முடியாது, உன்னாலையுமே தான் அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே எழுந்திரிச்சு பார்த்தா அவனுக்காக ஃபுட் எல்லாமே அவள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டாங்க அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டுறான். அவளுமே சந்தோஷமாயிட்டு சிரிச்சுட்டு அவனவே பார்த்துட்டு இருக்கா. நைட் அவன் ஆஃபீஸ்லாமே முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு மெய்டிட்டு எங்கே அவளை காணமேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேடம் பெரிய பேக்காக அவங்க தூக்கிட்டு போனாங்க, அவங்க ஏதோ பிஸ்னஸ் ட்ரிப் தான் போகிறாங்களாக்குன்னு நான் நினச்சேன்னு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு உள்ளே போய் எங்கே செக் பண்ணி பார்க்க போனால் அவளோட திங்ஸ் எல்லாமே காணும். ஸோ புரிஞ்சுக்கிறது அவள் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு நீ வந்துட்டு எத்தனை நாளைக்கு இப்படியே உட்காந்துட்டு இருப்ப வேலை வெட்டியை பார்க்காம அப்படின்றத சொல்லும்போது நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், அவள் வந்துட்டு எதுக்காக என்னை விட்டுட்டு போனான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலையாயிட்டு இருக்கான். ஒருவேளை அவளோட அந்த ஹோம் டவுனுக்கு பழைய வீட்டுக்கே போயிருப்பாளான்னு சொன்னதுமே ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு வேமா விழுந்துடுச்சு அவன் ஓடிட்டு இருக்கான். பார்த்த நம்ம ஹீரோயின் அங்கே தான் போய் உட்காந்துருக்கா. அவங்க ஃபேமிலியுமே அவங்க அம்மா அப்பா எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி இங்கே தோணிட்டு இருக்காங்க. ரொம்பவே அவளுக்கு கவலையாயிடுச்சு. நான் வந்துட்டு கண்டிப்பாக என் பேபியை நல்ல விதமாக பார்த்துக்குவேன்,
என்னையுமே தான் சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறா. அவன் வந்து பார்த்தா ஆள காணோம். ரொம்ப கவலையாயிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட கேர்பின் அங்கே இருக்கு. ஸோ கண்டிப்பாக அவன் இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சுக்குது. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவன் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் காமிக்கிறாங்க ஹீரோயின் பேபி எல்லாமே பெற்று குழந்தையோட சேர்ந்து அங்கே வந்துட்டு இருக்கா. அங்கே மேலேருந்து நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்த்துட்டே இருப்பான் இல்லையா ட்ரா பண்ணும்போது, அதே இடத்துல இருந்து அங்கே மியூசிக் எல்லாமே ப்ளே பண்ணுறான். ஹீரோயினை பார்த்ததுமே கீழே இறங்கி வந்துட்டு, எதுக்காக நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், நான் உன்னை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதை உன்ட்ட ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும், சொல்லாதது எனது தப்பு தான், நான் வந்து உன்ட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு சொன்னதும் என்னோட தப்புகளுமே எனக்கு ரியலைஸ் ஆயிருச்சு, உங்கள் மேலே எனக்கு இருந்த டவுட்டுமே கிளியர் ஆயிடுச்சு, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லும்போது அவனுமே பேபியை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சேக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.